ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா சாங்ஸ்லாம் பாடி காமிப்பேன். அப்போத்துல இருந்து அவங்க எல்லா சாங்குமே பிடிக்கும். எங்களுக்காக வந்துட்டு நீங்க ஃபைனல்ல பாடின அந்த ஒரு சாங். ஏமாட்டு வாழை புடிச்சு மாட கோலம் கிடந்து தாமரை பூ பறிச்சு தந்தேன் ஐயா எம்மச்சினிக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு கலாட்டா கபிலன் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்டா ஹர்ஷினி நேத்ரா இருக்காங்க, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 ஃபர்ஸ்ட் ரன்னர். அவங்கள வெல்கம் பண்ணலாம். ஹலோ சார். ஹலோ. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர். உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப பெருமையா இருந்துச்சு. விழுப்புரத்துல இருந்து போய் நம்ம அவ்வளவு தூரம் போனதே பெரிய விஷயம். சூப்பர் சிங்கர் மேடையை டச் பண்ணவே ஃபர்ஸ்ட் ரன்னர் வாங்கினது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எங்க ஃபேமிலி எல்லாம் ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலி விழுப்புரம்ல இருந்து ஒரு சிங்கர் கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. அது நம்ம ஊர் பொண்ணு. சோ ஓகே, நம்ம விழுப்புரம் மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? விழுப்புரம் மக்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் டிவில என்னோட திறமை தெரியணும், நான் பாடுறது வெளியே தெரியணும், தென் அப்பா அம்மா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பலனா இருக்கணும்னு தான் நான் வந்து அந்த ஸ்டேஜ்க்கு போனேன். ஆனா எதிர்பாராம எனக்கு கிடைச்சது வந்து மக்கள் சப்போர்ட் தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. விழுப்புரம் மக்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உங்க வீட்டுல ஆக்சுவலா நீங்க முதல்ல பாட போறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட்? சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவேன். ஸ்கூல்ல இருந்து நிறைய ஸ்பீச் அந்த மாதிரி நிறைய அட்டென்ட் பண்ணிருக்கேன். அப்போ சிங்கிங்ல வந்து எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் வாங்குவேன். சோ சிங்கிங்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு தான் மியூசிக் கிளாஸ் அவங்களே தான் சேர்த்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாங் இறைவா உன் மாளிகையில் அப்பா கிட்ட பாடி காமிச்சேன். சோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆன ஜர்னி தான் இது. இப்போ ரீசெண்டா இந்த சாங் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. ஷான் ரோல்டன் சார் பாடினது. இந்த சாங் இப்போ ரீசெண்டா இப்ப கூட அந்த சாங் தான் பாடிட்டு இருந்தேன். தேர்வரை தீயும் பாய்ந்ததே, வெறுமையில் நாட்கள் நின்னுதே, அதிகாரமோ விளையாடுதே, ஊரோர அனாதை மேலேற ஏனி இல்லை, வேண்டாலும் விடாமல் தோள் தாங்க நாதி இல்லையே, ஒரு நூலே இல்லா காத்தாடி போல் தள்ளாடுதே இதயம், இனி என்னாகுமோ ஏதாகுமோ பதில் சொல்லாமல் போகாத காலம். ஓ சூப்பர் நைஸ். இப்போ 2024 நியூ பிகினிங், என்ன பிளான்? சூப்பர் சிங்கர் விஜய் டிவி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. யார் ரொம்ப நீங்க மிஸ் பண்றீங்க? எல்லாருமே மிஸ் பண்ணுவேன். ஸ்டேஜே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நிறைய மணியண்ணா பேண்ட் இருக்காங்க, மேம் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் நிறைய அங்க கத்துக்கிட்டேன். இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் கூட அந்த ஜேர்னி போயிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஓகே, உங்களுக்கு அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஜட்ஜ்னா யாரு? ஸ்ட்ரிக்ட்னா சித்ராமா தான். சித்ராமா தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஜட்ஜ். கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால சாடா இருக்கீங்களா? எனக்கு சந்தோஷம் தான். நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் செலக்ட் ஆகணும்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து போவோமா இருந்துச்சு. அப்புறம் ஃபினாலே செலக்ட் ஆயிடுமா, ஃபினாலே டாப் 5 போயிடுவோமா இருந்துச்சு. அப்புறம் ஃபினாலே போயாச்சு. ஸோ அடுத்தது இது எனக்கு அதுவே பெரிய விஷயம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வாங்கினதே ரொம்ப சந்தோஷம். ஸ்டார் விஜய்ல இருக்கும்போது அண்ட் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டீச் பண்ணதெல்லாம் எப்படி இருந்தது? லேர்ன் பண்ண எவ்வளவு கஷ்டமா இருந்ததா இல்ல ஈஸியா இருந்ததா? இங்க வந்து நான் போகும்போது சில விஷயம் எனக்கு தெரியாது. அங்க போய் நான் நிறைய கத்துக்கிட்டேன். என்னோட மென்டர்ஸா இருக்கட்டும், கோ சிங்கர்ஸ் கூட சொல்றேன், நிறைய பேர் நிறைய கத்து கொடுத்துருக்காங்க, நிறைய கத்துக்கிட்டேன். இப்போ உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இன்ஸ்பிரேஷன் பிரதீப் சார், வைக்கம் மேம். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு நீங்க யாருக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மா. அப்பா அம்மா. ஓகே சூப்பர். இப்போ இதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னெல்லாம் பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் ஏதாவது மூவிஸ்ல கமிட் பண்ணிருக்கீங்களா இல்ல சாங்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? தமன் சாரோட மியூசிக்ல நயன்தாரா மேம் ஆக்ட் பண்ண அன்னபூரணி மூவி அதுல பாடியிருக்கேன். தென் அடுத்து என்னன்னு பார்க்கணும். லேடி சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்தது? என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் சாங் வந்து படத்துல பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க போகும்போது புதுசா இருந்துச்சு, எப்படி இருக்க போகுதுன்னு தான் போனேன். பட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாமே பாடி முடிச்சாச்சு. ஒரு ஸ்டுடியோக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த உங்களுக்கு அந்த ஃபியர்னஸ்லாம் எப்படி உங்களை டேக்கிள் பண்ணாங்க? நீங்க எப்படி உங்களை ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணாங்க? அந்த மூமெண்ட்ஸ் ஏதாச்சும்? நான் போகும்போது அங்க நிறைய பேர் இருப்பாங்க. போன உடனே எல்லாருமே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும் போன உடனே. அப்புறம் பேச பேச எல்லாருமே ஜாலியா தான் பேசுவாங்க. ஸோ ரெக்கார்டிங்ல தப்பு பண்ணாலும் ஏதாச்சும் மிஸ்டேக்னாலும் திரும்ப சொல்லி தருவாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும்
அவ்வளோ ஜாலியா தான் இருக்கும். ஜாலியா ஹீரோஸ் கூட எல்லாம் வந்துட்டு மீட் பண்ணிருக்கீங்க. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? நான் இந்த சூப்பர் சிங்கர் ஜேர்னில கார்த்திக் சார், நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்லாம் வந்தாங்க. எங்களுக்காக வந்துட்டு நீங்க ஃபைனல்ல பாடின அந்த ஒரு சாங். ஏமாட்டு வாழை புடிச்சு மாட கோலம் கிடந்து தாமரை பூ பறிச்சு தந்தேன் ஐயா எம்மச்சினிக்கு ஆமஞ்சு வீரட்டுக்குள்ள மயில கால கடக்கி தங்க சேயின் எடுத்து தந்தேன் ஐயா என் தங்கத்துக்கு ஏன் ஆனந்திக்கு பிடிக்கும்னு ஆலமரே பொந்துக்குள்ளே ஆதியிலே புடிச்ச கிளி பாதியிலே பறந்திருச்சே எம் பச்சை கிளி அது பறந்த பின்ன நான் ஒத்த கிளி நாள செத்த கிளி. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ விழுப்புரம் மக்கள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்காக சபரிமலைக்கு போறவங்க உங்களோட பேனர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. எல்லாம் நீங்க நிறைய போஸ்ட் பார்த்திருப்பீங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்காக இவ்வளவு பேர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆனந்த கண்ணீர்லாம் நான் அந்த போஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டேன். இன்னும் நான் என்னோட எய்ம் வந்து IAS ஆகி நிறைய பேருக்கு இன்னும் நல்லது பண்ணணும், விழுப்புரம் மக்களுக்கும் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை. எப்படி இந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்தது? சிங்கர், IAS எப்படி? சிங்கர் வந்து என்னோட டேலண்ட் அது இருக்கு. ஸோ அதை வந்து வளர்க்கணும். தென் IAS வந்து நிறைய என்னோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி இதுல சில இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ IAS ஆனா அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும், IAS ஆகி சரி பண்ணணும். ஓகே, சூப்பர். இன்னும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாது. ஸ்டார் விஜய் போனதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டடீஸ்லாம் நீங்க எப்படி கண்டினியூ பண்றீங்க? உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஆஃப்டர் வாட்சிங் யுவர் சேனல்? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா சாங்ஸ்லாம் பாடி காமிப்பேன். அப்போத்துல இருந்து அவங்க எல்லா சாங்குமே பிடிக்கும், ஃபேவரட் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பாடி முடிச்சுட்டு வந்த உடனே அவங்களும் வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அவங்க வீட்டுல இருக்கவங்க, அவங்க ரிலேஷன்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, எல்லாரும் உன்னோட ஃபேன்ஸ் அப்படி இப்படி எல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுடைய ஆஸ்யூஷுவல் லைஃப்லயே நீங்க இப்போ வெளியே போறீங்க, நிறைய உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நார்மலா நீங்க விழுப்புரத்துல போகும்போது உங்களுக்கு கிட்ட வந்து எல்லாம் அப்ரோச் பண்றாங்க இல்லையா? அது ஹவ் யூ ஃபீல் இட்? அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? புதுசா இருக்கா? சம்வாட் புதுசாதானா இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இல்ல, பட் விஜய் டிவி அந்த மேடைக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கும்போது நிறைய பேர் பார்த்துட்டு விஷ் பண்றாங்க. நம்ம ஊர்ல இருந்து போயிருக்க பொண்ணு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா விழுப்புரம் மக்கள் நம்ம உங்களுக்கு எல்லாமே பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஃபினாலே போகணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப பேர் உங்களுக்காக விஷஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. விழுப்புரம் மக்களுக்கு தேங்க் பண்ற மாதிரி ஒரு சாங். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட்ஸ், லவ் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரு சாங். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே, புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. ஓகே, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மக்கள் மனதை வென்ற அஸ்வினி நேத்ரா இந்த டேக் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதுதான் நான் என் லைஃப்ல வின் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ரன்னரப் விட எனக்கு அதுதான் ரொம்ப வின் பண்ண மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அழுகுறாங்க, நிறைய பேர் வந்து விஷ் பண்றாங்க. சோ அவங்களோட மனசுல இடம் பிடிச்சதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு ஒரு பொண்ணாதான் பாக்குறாங்க. ரொம்ப வந்துட்டு உங்களுக்காக ஓட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. யாருக்கு பர்சனலா தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பர்சனலா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி விஜய் டிவி மேடைக்கு போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் டிவி மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள்னாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் மக்களுக்காக. எனக்கு நிறைய மீடியால இருந்து சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க. தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விழுப்புரம் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ். தேங்க்யூ சோ மச். நம்ம அஸ்வினி நேத்ராவுடைய ஒரு குட்டி அவங்க ஸ்டோரி அவங்க ஷேர் பண்ணாங்க. Until then, signing off Galata Kabilan. Thank you, Ashwini. Thank you. எல்லாருமே இந்த 2024ல ஹாப்பியா இருங்க. என்னென்னலாம் நீங்க நல்லது செய்ய நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கட்டும். 2024 இன்பம் மட்டுமே நிறைய என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Thank you for this Galata Kabilan channel. AC, TV, fridge, washing machine 8000க்கும் மேற்பட்ட பொருட்கள். ஒவ்வொரு பொருளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தனித்தனி எக்ஸ்பர்ட்ஸ். வேணுங்கிற பொருளை லைவா டெமோ பண்ணி பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம EMI, எக்ஸ்சேஞ்ச் எக்கச்சக்க ஆஃபர்ஸ். இப்படி ஒரு கடை எங்க இருக்குங்கிற கேள்விக்கான ஒரே பதில் நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் தான்.
நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல நம்ம விழுப்புரத்துல பூர்விகா அப்ளையன்சஸ்ல. இல்லங்கள் அழகாக, வாழ்க்கை இனிமையாக. பூர்விகா அப்ளையன்சஸ்.